محمد صلى الله عليه وسلم الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم رسول فخذوه وما نهاكم عنه فانتهوا قال النبينا صلى الله عليه وسلم لعن الله الواشمات والمستوشمات والنامسات والمتلمسات والمتفلجات للحسن المغيرات خلق الله أو كما قال عليه الصلاة والسلام. அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹ்வின் அருள் பேரினால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் உரைத்தாகுக. அல்லாஹ்வின் மகத்தான பேர் அருளினால் விருதுநகர் மாவட்ட அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் சபை நடத்தும் ஷரியத் மாநாடு திருக்குரான் தேன் துளிகள் நூல் வெளியீட்டு விழா ஆகிய அற்புதமான இந்த நிகழ்ச்சி கைராத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியின் முதல்வர் தமிழக அறிஞர் பெருமக்களின் வழிகாட்டி மௌலானா ஆஷிகே ரசூல் ஷேக் தப்சீர் ஓஎம் அப்துல் காதிர் பாக்கவி ஹசரத் அவர்களினுடைய சீரிய தலைமையில் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இச்சிறப்பான நிகழ்ச்சிக்கு முத்தாய் போல் முன்னிலை வகித்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சமுதாய சான்றோர்கள் நிகழ்ச்சிகளை மிக சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற விருதுநகர் மாவட்ட ஜமாத் உலமா சபையின் செயல் வீரர் அன்பு தம்பி ஏஎம் அப்துல் கரீம் பாக்கவி ஹசரத் அவர்கள், வரவேற்புரை ஆற்றிய சிவகாசி சாபி மதுஹப் பெரிய பள்ளிவாசலின் தலைமை இமாம் மௌல்வி அல் ஹாஃபில் எம் அகமது யாசின் ஃபைசி ஹசரத் அவர்கள், துவக்கோரை நிகழ்த்திய விருதுநகர் மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய சிறப்புக்குரிய பொருளாளர் மௌலான் அல்ஹாஜ் எஸ்கே ஹசனுத்தீன் ஃபைசி ஹசரத் பெருந்தகை அவர்கள், விருதுநகர் மாவட்ட அரசு காசி எங்களின் அன்பு சகோதரர் மௌலானா மௌல்வி அல் ஹாஃபில் எஸ்எஸ்பி சா நவாஸ்கான் மஹதரி ஹசரத் பெருந்தகை அவர்கள், திருக்குரான் தேன் துளிகள் முதல் பிரதியை வெளியிட்டு நிகழ்ச்சிகளை சங்கைப்படுத்தியிருக்கின்ற விருதுநகர் மாவட்ட ஜமாத் உலமா சபையின் சிறப்புக்குரிய தலைவர் மௌலானா அல்ஹாஜ் ஷேக் பி நசீர் அகமது ஃபைசி ஹசரத் அவர்கள், அதனுடைய பிரதியை பெற்றிருக்கின்ற ஷாபி மதுஹப் பெரிய பள்ளிவாசலின் முன்னாள் பொருளாளர் சங்கைக்குரிய பெரியவர் அவர்கள், எனக்கு பின்னால் சிறப்பு பேருரையை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற கடையநல்லூர் அஸ்லமி அரபிக் கல்லூரியின் முதல்வர் சொல்லின் செல்வர் மௌலானா அல் ஹாஃபில் எம்ஏ ஷவுகத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பான முறையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற விருதுநகர் மாவட்ட ஜமாத் உலமா சபையின் சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்கள் மற்றும் உலமா பெருந்தகைகள், நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சமுதாய பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு நேரத்தின் அருமையை கருதி எனது வார்த்தையினை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்புமிக்க சமுதாய பெருமக்களே, இஸ்லாம் மார்க்கம் இந்த மனித சமுதாயத்தினருக்கு இறைவனால் நியமத்தாக வழங்கப்பட்ட அருள் மார்க்கம்.
அந்த மார்க்கத்தினுடைய அனைத்து அம்சங்களுக்கும் வழிகாட்டியாக அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். இறைவன் படைத்த அனைத்து படைப்புகளும் ஜோடிகளாகவே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தனித்தவன், அவன் ஒருவன். அவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களிலும் ஜோடிகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஆண் பெண் என்ற ஜோடிகள் உலகத்திலே இருக்கின்றது. அந்த ஜோடிகளிலே எனக்கு மார்க்கமும் மகளிரும் என்ற ஒரு தலையங்கத்தை இந்நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். மகளிர்கள் ஆண் என்ற ஒரு பதத்திற்கு எதிர்தான் பெண் என்பது. மார்க்கமும் மகளிரும் இஸ்லாம் என்ற இந்த பொன் மார்க்கத்திற்கு உயிரோட்டமாக ஒரு உந்து சக்தியாக இஸ்லாமிய பெண்மணிகள் இருக்கிறார்கள் என்பதை நினைவூட்டும் வண்ணம் இந்த தலையங்கம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சமுதாய பெருமக்களே, பெண் குழந்தை பிறந்தால் அது பரக்கத்தாகும். பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒழுக்கமாக வளர்த்து திருமணம் முடித்து கொடுத்தால் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, தாயின் காலடியிலே சுவனம் இருக்கிறது. இப்படி எண்ணிலடங்காத சிறப்புகளை இஸ்லாமிய பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் அற ஒழுக்கத்தின் வழிகாட்டியாக அல்லாஹ்வின் சட்ட நூலான அல் குர்ஆன், அந்த திருமறையிலே பெண்கள் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. சூரத்துன் நிசா. எத்தனையோ அத்தியாயங்கள் உண்டு. தேனீக்கள் பெயரால், எறும்புகளின் பெயரால், இன்ன பிற விலங்கினங்களின் பெயரால் அத்தியாயங்கள் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த அத்தியாயத்திற்கும் ஆண்கள் என்ற பெயர்கள் சொல்லப்படவில்லை. சூரத்துன் நிசா பெண்கள் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனின் பல்வேறு இடங்களிலே பெண்களின் சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய மகத்துவத்தை, மரியாதையை வழங்கியிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கின்ற போது, சமுதாய பெருமக்களே, இந்த மார்க்கத்தின் முதல் மனிதர், இந்த மார்க்கத்தை ஏற்ற முதல் மகத்தான தியாகி யார் தெரியுமா? கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தின் முதல் மனிதராக எந்த ஆண்களையும் நியமிக்கவில்லை. மக்கத்தில் மலர்ந்த மதீனத்து ரோஜா தெய்வீக பேரொளி அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை முதலாக தன் மனைவி இடத்திலே சொன்ன பொழுது அவர்கள் தான் இந்த மார்க்கத்தை முதலாவதாக ஏற்றார்கள். இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு நல்ல அமலை ஒருவர் செய்தால் அவருக்கு அந்த நன்மை உண்டு. அந்த அவர் உருவாக்கிய நல்ல அமலை பின்னால் வரக்கூடிய மக்கள் செய்தால் அவருக்கு என்ன நன்மையோ அந்த நன்மையான செயலை ஆரம்பித்தவருக்கும் கிடைக்கும் என்ற பொன்மொழிக்கு இணங்க உலகத்தில் வாழ்கின்ற கோடான கோடி மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதின் நன்மை இந்த மார்க்கத்தில் முதலாக ஈமானை ஏற்றுக்கொண்ட கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு கிடைக்கின்றது. என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை முதலாக ஏற்ற பெருமை பெண்களுக்கு வழங்கி இருக்கின்றான். அது மச்சிலுமா? முதலுடைய ஷஹீத் இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக, நபியின் மார்க்கத்திற்காக முதலாக தன் உயிரை கொடுத்த ஷஹீதுடைய மர்த்தபா ஆண்களுக்கு வழங்கப்படவில்லை, பெண்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், சுமையா பின்த் ஹப்பாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கணவர் யாசிர் அவர்கள், அவருடைய மகனார் அம்மார் பின் யாசிர் அவர்கள் மக்கா வாசிகளின்
மக்கா வாசிகளின் கொடும் துன்பங்கள் அந்த குடும்பத்தை சூழ்ந்தது. அதில் மக்கா வாசிகள் ஹசரத் சுமையா அவர்களையும் ஹசரத் யாசிர் அவர்களையும் பார்த்து சொன்னார்கள், அம்மார் பின் யாசிர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிற வார்த்தையை சொல்ல வேண்டும், நபியை பழிக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த குடும்பத்தினர்களை வற்புறுத்தினார்கள். அதிகாரத்தின் உச்ச வரம்பில் இருக்கிற அவர்கள் கடுமையான முறையிலே வேதனையோடு செய்து அவர்களை வற்புறுத்துகிறார்கள். ஹசரத் சுமையா அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிற வார்த்தையை சொல்ல வேண்டும், நபியை பழிக்க வேண்டும், அவர்கள் உயிர் பாதுகாக்கப்படும் என்ற ஒரு நிலையிலும் மார்க்கத்தில் கூட தன் உயிரை பாதுகாப்பதற்கு உள்ளம் முழுவதும் ஈமான் நிரம்ப பெற்ற நிலையில் வாயால் சொன்னால் அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் என்று இருந்தும் கூட சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிற வார்த்தையை, நபியை பழிக்கிற வார்த்தையை அவர்கள் சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு என்றால் என் உடலிலே ஓடுகின்ற உயிர்கள் சென்றாலும் சரிதான், அல்லாஹ்வை நிராகரிக்கிற நபியை பழிக்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேன் என்று சொல்லி கடைசியிலே கொடூரமான முறையிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அரபிய பாலைவன மண்ணிலே முதலாக ஒரு இஸ்லாமிய பெண்மணியின் ரத்தம் அந்த மணலை சிகப்பாக்கி இருக்கிறது என்று சொன்னால் முதல் ஷஹீத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சமுதாய பெருமக்களை சிந்தித்து பாருங்கள், இது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படியானால் என் அன்புக்குரிய சமுதாய பெருமக்களே, இந்த மார்க்கத்திற்காக பெண்கள் எந்த அளவு தியாகத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த அளவிற்கு அல்லாஹ் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலக மக்களுக்கு நீங்கள் சீதேவிகளாக, நல்லவர்களாக, உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டுமா? குர்ஆனிலே உங்களுக்கு 2 பெண்களின் வரலாறுகளை சொல்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை காட்டுகிறான். இம்ராத்து ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌன் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவன், இறைவனை நிராகரிக்கின்ற மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடியவன். ஆனால் அவனது வீட்டிலே அவனுடைய மனைவி ஆசியா அம்மா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றார்கள். அவன் தனது மனைவியை பார்த்து சொன்னான், நீர் இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும், அப்படி விட்டுவிட தவறினால் இந்த ஆடம்பரமான மாளிகையின் வாழ்க்கை, இந்த சுகங்கள் நீ இழக்க வேண்டிய வரும், உன் உயிரை நான் அழித்து விடுவேன். அவர்கள் சொன்னார்கள், என் உயிரை எடுத்தாலும் மூசா நபியின் ரப்பை கொண்டுதான் நான் ஈமான் கொள்வேன் என்று ஆசியா அம்மா அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக நான் சுருக்கத்துக்கு வருகிறேன். இந்த ஆசியா அம்மா அவர்களை ஃபிரௌன் கடுமையாக சித்திரவதை செய்தான். ஒரு கட்டத்திலே கொடும் வெயிலிலே பகலிலே அவர்களது கைகளையும் கால்களையும் கட்டி அவன் வனாந்தரத்திலே போட்டுவிட்டான். போட்டு அவர்களுக்கு கடுமையான சித்திரவதை செய்யப்படுகிறது. அந்த சித்திரவதை செய்துவிட்டு அவன் சென்றதற்கு பின்னால் அரண்மனையிலே இருக்கிற சில அடியாட்களை அழைத்து, மிகப்பெரிய பாறாங்கல்லை நீங்கள் தூக்கி சென்று என் மனைவியிடம் கேளுங்கள், நீ ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்து அரசவையின் சுகங்களை அனுபவிக்க விரும்புகிறாயா, அல்லது மூசாவின் ரப்பை ஈமான் கொண்டு கொடூரமான முறையிலே உன் உயிரை இழக்க துணிகிறாயா? சொன்னார்கள் ஆசியா அம்மா. அவர்கள் பெரும் பாறாங்கல்லை தூக்கி வந்தார்கள். மலக்குகள் ரெக்கை விரிக்கப்பட்டு நிழல் கொடுக்கப்படுகிறது.
பெரும் பாறாங்கல்லை பலர்கள் தூக்கி வருகிறார்கள். தூக்கி வந்து அவர்களை மேனியிலே போடுவதற்கு முன்னால் கேட்கிறார்கள், அரசாங்கத்தின் சுகபோகமான வாழ்க்கை வேண்டுமா, உன் உயிரை நீ இழக்க வேண்டுமா, சொல் என்று சொன்ன பொழுது ஹஸரத் ஆஷியா அம்மா அவர்கள் சொன்னார்கள், ரப்பி இப்னில் இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, நான் இந்த உலகத்தில் இருக்கிற அரண்மனையின் சுகங்களை நான் விரும்பவில்லை. நான் ஏற்றிருக்கிற ஈமானுக்காக உலகத்தில் சுகங்களை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். இரட்சகனே, எனக்கு மறுமையிலே சுவனத்திலே எனக்கு ஒரு மாளிகையை கட்டுவாயாக. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, இந்த கொடுமைக்காரன் ஃபிரௌனுடைய செயலிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. வனஜ்ஜினி மினல் கௌமில் ஆலிமீன், அநியாயக்கார இந்த சமுதாய மக்களிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லுகிறார்கள். சுவனத்தை பார்க்கிறார்கள். இவர்கள் இந்த பாறாங்கலை போடுவதற்கு முன்னால் ஆசியா அம்மாவின் உயிர் பிரியப்படி அந்த உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான். உயிர் சென்றதற்கு பின்னால் கல்லை போட்டார்கள். கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இதை அல்லாஹ் குர்ஆனிலே உலகத்தில் வாழ்கின்ற ஈமான் உள்ள முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு பெண்மணியும் அல்லாஹ் சொல்லுகிறான், மரியம் இப்னத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார். அவர்கள் பத்தினித்தனமான பெண்மணி, இறை வழிபாட்டுக்குரியவர்கள். இறை நாட்டத்தின் பிரகாரம் இறைவன் வல்லமையை நிலைநாட்டுவதற்காக கணவன் இல்லாமல் அல்லாஹ்வின் அருளால் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். எந்த மக்கள் அவர்களை தூற்றினார்களோ அந்த மக்களுக்கு முன்னாலேயே குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வந்தார்கள். அந்த மக்கள் அவர்களை பழித்தார்கள். ஆனாலும் கூட ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் இறை கொள்கைக்காக, என் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்திற்காக எத்தனை பழி சொற்களையும் தாங்க தயார் என்று சொன்னார்கள். இந்த ரெண்டு பெண்மணிகளின் வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி, உலகத்தில் வாழ்கின்ற இஸ்லாமிய பெண்களே, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற போதும் அதற்காக எவ்வளவு பெரிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள், மறுமையிலே உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று இந்த இரண்டு பெண்மணியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் உலகியல் இன்பத்திற்காக, உலகத்தின் சுகங்களுக்காக நாம் இஸ்லாமிய வாழ்க்கைக்கு மாற்றமாக நடந்தால் அதற்கும் அல்லாஹ் ரெண்டு பெண்களின் வரலாறை சொல்லுகின்றான். லரபுல்லாஹ் மஸ்லன் லில்லதீன கஃபரு, அல்லாஹ்வை மறுக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். இம்ராத் நூஹின் வம்ராத் லூத்தின் கானத் தஹ்தா அபுதைனி மின் இபாதின ஸாலிஹின். அல்லாஹ் சொல்லுகிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, ஹஸரத் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. ஆனால் அந்த ரெண்டு நபிமார்கள் நல்லடியார்கள், சாலிகான அடியார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ரெண்டு பெண்களை கொடுத்தான். இந்த ரெண்டு பெண்களும் ஃபகானத்தாஹுமா, தன்னுடைய கணவர்களுக்கு மோசடி செய்தார்கள். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவள் மனைவி சொன்னாள், இவர் பைத்தியக்காரர். அது மட்டுமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினார், அவர்களை அவமானப்படுத்தினார். அதுபோல லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் லூத் நபிக்கு மோசடி செய்தார்கள். அவர்களது வீட்டில் விருந்தாளிகள் வந்தால் தீய செயலை செய்கின்ற அந்த மக்களுக்கு காட்டி கொடுத்தார்கள். இப்படி இந்த இரண்டு நபிமார்களின் பெண்கள் அந்த நபிக்கு மோசடி செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை நரகத்திலே நுழைய செய்தான். உலகத்திலே காவியர்களுக்கு உதாரணமாக காட்டிய இந்த ரெண்டு பெண்மணிகள் உலகத்தின் சுகங்களுக்காக, உலக வாழ்க்கைக்காக தங்களுடைய கணவனுக்கு துரோகம் செய்தார்கள். அவர்களின் மார்க்கத்தை நிராகரித்தார்கள், நரகத்துக்கு சென்றார்கள். ஆனால் ஃபிரௌன் இஸ்லாத்தின் விரோதி, மிகப்பெரிய இஸ்லாத்தினுடைய பரம விரோதி. ஆனால் அவனுடைய வீட்டிலே ஒரு மலர், ஒரு ஈமானிய மலர் பூத்தது. அவனை எதிர்த்தார்கள். அதுபோன்றுதான்
ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பெண்மணிகளும் உலக வாழ்க்கையை பார்க்கவில்லையே. நாளை மறுமையிலே அல்லாஹ் சுவனம் தர வேண்டும், சுவன வாழ்க்கையிலே நாம் இன்புற வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையின் எல்லா கஷ்டங்களையும் அர்ப்பணித்தார்கள், சுகங்களை அர்ப்பணித்தார்கள். இது ஒரு நீடித்த வாழ்க்கை இல்லையே. இந்த வரலாற்றின் மூலம் சமுதாய பெருமக்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய காலத்திலே நமது பெண்மணிகளுடைய நிலைகள் என்ன கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலிலே நபியினுடைய பொன்மொழிகளை மக்களுக்கு போதிக்கின்றார்கள். அப்படி போதிக்கின்ற போது ஒரு ஹதீஸை சொல்கின்றார்கள். லஅனல்லாஹு வாஷிமாத்தி வல் முஸ்தௌஷிமாத்தி, பச்சை குத்தி கொள்ளக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடிய பெண்களை, வன் நாமிசாத்தி வல் முத்தநம்மிசாத்தி, புருவ முடிகளை அகற்றக்கூடிய அந்த தொழிலை செய்கின்ற பெண்களை, வல் முத்தஃபல்லிஜாத்தி, பற்களுக்கு எடை இருந்தால் அதை அழகுக்காக அடைத்துக் கொள்ளக்கூடிய பெண்களை, அல் முகையிராத்தி ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்த இந்த படைப்புகளை மாற்றுகின்ற விதத்திலே செயல்படுகின்ற பெண்களை, இன்னொரு ரிவாயத்திலே லஅனல்லாஹு வாசிலாத்தி வல் முஸ்தௌசிலாத்தி, தலைமுடி குறைவாக இருந்தால் அதே மனிதர்களுடைய முடியை கொண்டு ஒட்டு போடுகின்ற தொழிலை செய்கின்ற, அதை ஒட்டு போட்டுக் கொள்கிற பெண்களையும் லானத்து செய்தார்கள் என்ற ஹதீஸை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் இவர்களை எல்லாம் லானத்து செய்கிறான் என சொன்னார்கள். இதை கேள்விப்பட்ட உம்மு யாக்கூப் என்ற ஒரு அன்சாரிய பெண்மணி வேகமாக வருகின்றான். வந்தவள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் இன்னென்ன விதத்திலே சபிக்கின்றீர்களாமே, என்ற செய்தி எனக்கு வந்திருக்கிறது என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், ஓ அம்மணியே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் இந்த மாதிரி பச்சை குத்தி கொள்ளக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடிய பெண்களை லானத்து செய்திருக்கின்ற போதும் நான் எப்படி சபிக்காமல் இருக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ரசூலுல்லாஹ் லானத்து செய்திருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் அந்த பெண்மணி கேட்டால், யா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, நான் குர்ஆனை முழுமையாக ஓதியவன், குர்ஆனுடைய அத்தனை வார்த்தைகளும் எனக்கு தெரியும், ஆனால் அல்லாஹ் லானத்து செய்ததாக குர்ஆனிலே இல்லையே என்று சொன்ன பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நீ குர்ஆனை ஓதி இருந்தால் இந்த ஆயத்தை நீ பெற்றிருப்பாய் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தை சொன்னார்கள். வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வின் ரசூல் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை தடுத்தார்களோ அதை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்ற அர்த்தம் பொதிந்த ரத்தன சுருக்கமான தங்க வரிகளை நீ படிக்கவில்லையா? அந்த பெண்மணி அப்படி மெய் சிலிர்த்து விட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க, ரசூல் சொன்னது, நபி அவர்கள் லானத்து செஞ்சிருக்கிறாங்க. லா தபதீல லி ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு மாற்றம் இல்லை, யாரும் மாற்றம் செய்ய முடியாது என்ற ஆயத்தும் இருக்கிறது. இதை சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? சிந்திக்கணும் தாய்மார்களே, இப்படி நீங்க சொல்றீங்கல்ல, பச்சை குத்தி கொள்ளக்கூடிய, நமக்கு தெரியும் இந்த கைகளில் ஊசியை வச்சு சில ரசாயனம் குத்தி விடுவாங்க, படம் வருகிறது, சில வார்த்தைகள் எழுதுறதெல்லாம் தெரியும். அது அந்த காலத்து அரபு நாட்டில் இருந்துச்சு. அதே மாதிரி முகங்களுடைய அழகுக்கு புருவ முடிகளை அப்படி எடுப்பாங்க. பல்லு, அதாவது வைத்தியத்துக்காக மருத்துவத்திற்காக நாம் உறுப்புகளை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கலாம். ஆனால் அழகுபடுத்துகிறோம் என்ற பெயரிலே இறைவன் படைத்த இந்த அழகான உடலிலே நாம் மாற்றங்களை செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வின் சாபமும் நபியின் சாபமும் ஏற்படும் என்ற இதை நீங்கள் சொல்லுகின்றீர்களே, உங்களுடைய மனைவி அதுபோன்று இல்லையே என்று அந்த பெண்மணி சொல்கின்றார். உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள்
அல்லாஹ்வின் மார்க்கத்தை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள். அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகிலே இருந்து அறிவு ஞானம் என்ற அமுதை பருகியவர்கள் சொன்னார்கள், ஓ உம்மு யாக்கூப், என் வீட்டுக்கு செல்லுங்கள், என் மனைவியை பாருங்கள் என சொல்லி அனுப்புகின்றார்கள். இந்த பெண்மணி செல்கின்றாள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவர்களுடைய மனைவியை பார்க்கின்றாள். இவள் குறை சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. பின்பு அவள் திரும்பி வருகின்றாள். வந்தவள் சொன்னாள், யா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, உங்களுடைய மனைவியிடத்தில் அந்த குறைகள் இல்லை. அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன ஒரு வார்த்தை, இன்னைக்கு உலகத்திலே அனைவரும் சிந்திக்க வேண்டும். நாம் முஸ்லீம்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்கின்றோமே. என் அருமை சமுதாய பெருமக்களே, அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபி அவர்கள் ஒரு விஷயத்தை தடுத்திருக்க அதை நான் மக்களுக்கு போதிக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது என்னுடைய மனைவி அந்த தவறை செய்திருப்பது உண்மையாயிருக்குமானால் சொன்ன வார்த்தை, லக்கானதாலிக்க லம் யுஜாமி ஊஹா, அது என் மனைவியிடத்தில் இருக்குமானால், இஸ்லாம் தடுத்த ஒரு செய்தி ஒரு செயல் என் மனைவியிடத்தில் இருக்குமானால் நான் அவளை விலக்கி விடுவேன், தலாக்கு விட்டு விடுவேன் என்று சொன்னார்கள். இன்று நான் உங்களுக்கு முன்னால் பேசுகிறேன். உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று கேள்விப்பட்டால் என் குடும்பத்தை போய் பாருங்கள் என்னால் சொல்ல முடியாது. எங்களுடைய நிலை அதுதான், நம்முடைய நிலை அதுதான். நம்முடைய குடும்பத்திலே மார்க்கத்தை பார்க்க முடிகிறதா? கொஞ்சம் நீங்கள் எண்ணி பாருங்கள், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தால் என்ன நடக்கும்? இதை நான் சொல்லுகின்ற காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களாகிய நாம், நமக்கு மறுமை ஒன்று இருக்கிறது, சொர்க்கம் ஒன்று இருக்கிறது. அதற்காக இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். எனக்கு அரை மணி நேரம் தந்தாங்க, நேரம் போயிட்டே இருக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லி முடிச்சிடுறேன். ஹவுலா பின் சாலபா நமக்கெல்லாம் தெரியும். அவங்களுடைய கணவர் அவுஸ் இப்னு சாமித் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க. பொதுவாக ஆண்கள் இந்த காலத்தில் நமக்கு திடீர்னு கோபம் வந்துட்டா மனைவியை பார்த்து தலாக் தலாக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அன்றைய காலத்தில் இஸ்லாம் வந்த பிறகும் கூட இந்த தலாக்குடைய சட்டம் இறங்கப்படலை. அன்றைய கால விவகாரத்து என்னன்னா, தன்னுடைய மனைவியை பார்த்து அன்டி அலைய கல்லஹரி உம்மி, நீ என் தாயின் முதுகை போன்று இருக்கிறாய் என்று சொன்னால் விவகாரத்து ஆகிவிடும். இந்த கடுமையான வார்த்தையை அவுஸ் இப்னு சாமித் சொல்லிவிடுகின்றார். இந்த வார்த்தையை கேட்ட அதற்கு ஹவுலா பின் சாலபா அவர்கள் அதிர்ந்து போய்விடுகின்றார்கள். வயோதிகமான நேரம். ஆனால் அதே நேரத்தில் கணவர் ஃபீல் பண்றார், வருத்தப்படுறாரு. நம்ம எல்லாரும் அப்படித்தானே, அது மேல வருத்தப்பட தெரியாம சொல்லிட்டேன், நான் உன் கூட வாழுவேன். இந்த நிலையில நீ எப்படி என் கூட வாழ முடியும்? என்னை பிரிகின்ற வார்த்தையை சொல்லிவிட்டாய். நான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் செல்கிறேன் என்று சொல்லி ஒரு அண்டை வீட்டாரிடத்திலே ஒரு துணியை வாங்கி தன்னை முழுமையாக மறைத்து கொண்டு நேராக அல்லாஹ்வின் திருத்தூதர் வீட்டுக்கு செல்கின்றார்கள். நபி அவர்களை அதற்கு ஆயிஷா சித்திகா அவர்கள் தலை முடியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் சென்று அல்லாஹ்வின் ரசூல் அவர்களை, என்னுடைய கணவர் அவுஸ் இப்னு சாமித் என்னை பார்த்து என்னை பிரியக்கூடிய அன்டி அலைய கல்லஹரி உம்மி என்ற லிகாரை செய்து விட்டார். இப்பொழுது நான் அவளை விட்டு பிரிந்து விடுவேனா? அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீண்ட காலமாக அவருடன் வாழ்ந்திருக்கிறேன், பல குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறேன், என் எலும்பு பலகீனமாகி விட்டது, நிறை விழுந்து விட்டது, எனக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாது. இந்த நிலையில் அவர் சொல்லிவிட்டார் என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹர்ரம் தியாலை, அவரின் மீது நீ ஹராமாக்கி விட்டார். உடனே அந்த பெண் திடுக்கமடைந்தவராக அல்லாஹ்வின் ரசூல் இருக்கிற அந்த இடத்திலே அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றார். அல்லாஹ்மே இன்னி அஸ்கு பாக்கத்தி, தன்னுடைய ஏழ்மையை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றார்.
பின்பு நபியிடத்தில் கேட்கிறாள், யா ரசூலல்லாஹ், என் கணவர் என்னை விளக்கின்ற வார்த்தையை சொல்லிவிட்டார், என்னுடைய நிலை பரிதாபகரமானது. அவர் சொன்னார் என்று சொன்னார், நீ விளக்கப்படுவாய். உடனே அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். மூன்றாவது தடவையும் அதேதான். அப்பொழுதும் நபி அவர்கள் ஹர்ரம்தி அலைஹி, நீ அவள் மீது விளக்கப்பட்டு விட்டாய். இந்த நேரத்தில் அந்த பெண்மணி, அல்லாஹ்வின் ரசூல் இருக்கிற இல்லம், ஈமானிய இல்லம், மக்கத்தில் மலர்ந்த மதீனத்து ரோஜா, தெய்வீக பேரொளி, அருள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லம், அந்த இல்லத்திலே வைத்து, அந்த நபியினுடைய இல்லத்தில் வைத்து அந்த ஹவுலா பின் ஸலபா அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றாள். யா அல்லாஹ், என்னுடைய நிலைமை எனக்கு தெரியும், பல பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு உழைக்க முடியாது, என் கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டால் என் நிலை என்னவாகும், எங்களுக்கு சலுகைகள் இருக்காதா என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வான் வகி இறங்கியது. அன்புமிக்க தாய்மார்களே, சூரத்துல் முஜாதிலா, ஒரு பெண்மணியின் தியாகத்தால், இறை உணர்வால் இந்த சூரா இறங்கியது. கத் ஸமிஅல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக என்று தொடங்குகிற வசனம். நபியே நாயகமே, உங்களிடத்திலே தன் கணவர் விஷயத்திலே உரையாடி கொண்டிருந்தாலே, அல்லாஹ்விடத்திலும் கேட்டுக்கொண்டிருந்தார்களே, அந்த சப்தத்தை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்று பல வசனங்களை இறக்குகின்றான். அதிலே அவர் சொன்னது கடுமையான வார்த்தை, அதற்கு பரிகாரம் இருக்கிறது. ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும், அல்லது 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இறங்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கணவரை அழைக்கிறார்கள், இந்த பரிகாரத்தை நீ செய்ய வேண்டும், நீ செஞ்சது கடுமையான வார்த்தை, இந்த வார்த்தைக்கு பரிகாரமாக ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். உரிமையிடக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, நான் எங்க அடிமையை வாங்குறது? அப்ப 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும், நோன்பு வைக்கிற ஆற்றலும் எனக்கு இல்லை. அப்படியானால் 60 மிஸ்கின்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அந்த சக்தியும் இல்லை, நான் ஏழ்மையானவன். உடனே நபி அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டு அவர்களுக்கு வந்த 15 சா பேரித்த மரக்கால், பேரித்த 15 மரக்கால் பேரித்த மன நிரம்ப இருந்த அதை துவா செய்து அவரிடத்தில் கொடுத்து, நீ மதீனாவில் உள்ள மக்களுக்கு பங்கு வைத்து கொடு, ஏழைகளுக்கு கொடுக்குன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த மதீனாவிலே என்னை விட வேறு ஏழை யாருமே கிடையாது, என் குடும்பம் ஏழ்மையிலே தோண்டு போன குடும்பம் என்று சொல்லும்போது நபி அவர்கள் சிரித்த வண்ணம், நீ உன் வீட்டிலே கொண்டு போய் உன் மனைவி மக்களுக்கு கொடு என்று சொன்னார்கள். என்றால் இந்த அளவுக்கு சலுகையான சட்டங்கள், அதுக்கு பிறகுதான் தலாக்குடைய சட்டம் வருது. இந்த அளவுக்குள்ள சட்டங்கள் இறங்கியதற்கு காரணம் ஹவுலா பின் ஸலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய எக்கு போன்ற ஈமான், இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்ட அந்த பிரார்த்தனை, தன் கணவரோடு சேர வேண்டும் என்று அல்லாஹ்வின் ரசூலின் வீட்டில் சத்தியாகிரகம் செய்தார்கள். அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைந்தார்கள் தன் கணவனுடன் வாழ்வதற்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே கை சேதப்படுகின்றோம். ஒரு காலம் இருந்தது, தலாக் சொல்வது பாவம்தான், ஆனால் தலாக் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பெருசா பேசுவோம். இப்ப அது அல்ல. இன்று பெண்கள் கணவனை வேண்டாம் என்கின்ற சூழ்நிலை. இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? பெண்கள் தனது கணவனிடத்திலே குலா கேட்கிறார்கள். நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும், உலகத்திலே நான் நினைச்சபடி வாழ வேண்டும், கணவன் தேவையில்லை. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? பிள்ளையை பெற்ற பிறகு பிள்ளையை தான் வச்சுக்கிட்டு அவனு வேண்டாங்கிறாங்க. என்ன அநியாயம்! ஒரு இஸ்லாமிய பெண்மணி இப்படி செய்யலாமா? ஃபிரௌன் என்ற கொடுமைக்காரனுக்கு மனைவியா இருந்த ஆயிஷா அம்மாவுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் அல்லவா? அன்புமிக்க சமுதாய பெருமக்களே, கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என்னிடத்தில் சமீபத்திலே ஒரு வழக்கு வந்தது. ஒரு பெண்மணி வீட்டில் உள்ளவங்க குலா கேட்குறாங்க கணவன் இருந்து. அது காரணங்கள் 1-2 இருந்துச்சு. அதில் ஒரு காரணம், பெண்ணுடைய வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, என்னுடைய மகள் எங்கள் வீட்டில் 10 மணி வரைக்கும் உறங்குவார், ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் 7 மணிக்கு எழுப்பி விடுறாங்க. என் பிள்ளை எப்படி அங்கே வாழ முடியும்? என்ன அநியாயம்! சுப தொழுகை கிடையாதா? கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். எவ்வளோ கொடுமை தெரியுமா? கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, கணவன் வேண்டாம், ஏன்னா என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறான். என்ன இது?
பெண்கள் இந்த அளவு சரியத்துக்கு மாற்றமாக நடக்கிறார்கள் என்று சொன்னால், என் அன்புமிக்க சமுதாய பெருமக்களே, உலகத்தில் இறை உதவி இல்லாமல் இன்று முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிற சோதனைகளுக்கு பின்னணியிலே யார் இருக்கிறார்? நபி அவர்கள் பெண்களை புகழ்ந்தார்கள், அல்லாஹ் புகழ்ந்தான். அதே நேரத்தில் என் சமுதாயத்தில் குழப்பமானவர்கள் பெண்கள் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். ஆண்களுக்கு சோதனையாக பெண்களை விட்டு செல்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே நூஹ் நபியின் மனைவியை உதாரணமாக்கி சொன்னானே. உலக வாழ்க்கைக்காக வேண்டி நாம் தீனை விட்டுவிட்டால், மார்க்கத்தினுடைய ஒரு குடும்ப அமைப்பை நாம் சிதைத்து விட்டால் என்ன ஆகும்? உலகத்தில் ஏற்படுகின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் யார் காரணம்? ஆகவே மகளிர்களாய உங்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் எந்த அளவு உயர்வை கொடுத்திருக்கிறது கொஞ்சம் எண்ணி பார்த்தீர்களா? அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக்கல் இன்சான மின் அலக் என்ற ஏகத்துவ வரியை பெற்று முதலாக தன் மனைவி இடத்திலே சொன்னார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அருள் நபியை அரவணைத்து ஈமான் கொண்டு அவர்களை ஆசுவாதப்படுத்தினார்கள். தன் மனைவியுடன் இணைந்தே இருந்த ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்திலே தனது அன்பு மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய நெஞ்சு பகுதியிலே தனது நறுமணம் கமழ்கின்ற பரக்கத்தான தலையை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வை சந்தித்தார்களே. நபியினுடைய நுபுவத்தின் ஆரம்பம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா நபியினுடைய உயிரை பிரிந்து அல்லாஹ்வை சந்திப்பதின் முடிவு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. அப்படி என்றால் இஸ்லாம் பெண்களோடு எவ்வளவு பின்னி பிணைந்திருக்கிறது சிந்தியுங்கள். அன்புமிக்க தாய்மார்களே, பெரியோர்களே, இஸ்லாம் அல்லாஹ்வின் மார்க்கம் அந்த சட்டங்களை முழுமையாக பின்பற்றி அதனால் ஏற்படுகின்ற கஷ்டங்களை சகித்துக் கொண்டு வாழ்ந்து மறுமையிலே சுவனத்தை பெற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.